Hello everyone, welcome to CAD NEST. இப்போ நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம். நம்ம வந்து மிஷின் டிராயிங் இது வந்து பேசிக் கான்செப்ட் பார்த்து வந்தோம். அதாவது ஒரு டிசைன் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி போகும்போது வந்துட்டு எப்படி டிசைன் பண்றது, and then மேக்னிஃபேக்சர் வந்து ரீடிங்ஸ் அண்ட் டயக்ராம்ஸ் எல்லாம் வந்து எப்படி பார்ட்ஸ் ரீடிங் எப்படி பண்றது, பார்ட்ஸ் எல்லாம் எப்படி ரீடிங் பண்ணுறதுன்றதை பார்த்து வந்தோம். அந்த வகையில் நம்ம இது வந்து இந்த அசம்பிளி டிராயிங்கில் வந்துட்டு நம்ம வந்து எப்படி நம்ம டைமென்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறது, எப்படிலாம் டிராயிங் பண்ணுன்றது, இன்ட்ரோடக்ஷன், கிராஃபிக் லாங்குவேஜ்னா என்ன, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராஃபிக் லாங்குவேஜ், கரெக்ஷன் பண்ண இப்போ நான் டிராயிங் பண்ணும்போது என்னென்ன கரெக்ட் பண்ணணும், அப்புறம் மிஷின் டிராயிங்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் மிஷின் டிராயிங், இது ரீடிங்ஸ் அதை எப்படி பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டுவிடுங்க, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அப்புறம் ப்ரொடக்ஷன் டிராயிங்னா எப்படி இண்டிகேட் ஆகுது, அப்புறம் வந்துட்டு இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து எது குறிக்குதுன்றதை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த சிம்பிள்ஸ் என்னென்ன சிம்பிள்ஸ்ன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம டயக்ராம் போனோம்னாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் இன்னும் பெட்டரா இருக்கும்ன்றது வந்து நேற்று வந்து வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து அதை பத்தி பார்க்க போறோம். ஓகே, அதை பத்தி கொஞ்சம் நாலேஜ் இருந்தாக்கா நம்ம பண்ணலாம். அது வந்து இப்போ என்ன சிம்பிள்ஸ் எந்த குறிக்குது, அப்புறம் வந்து எப்படி நம்ம வந்து ஒரு டிசைன் கொடுக்கறது, இந்த பிளஸ் ஆர் மைனஸ் எது வந்து இண்டிகேட் ஆகுதுன்றதெல்லாம் வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்ம சிம்பிள்ஸ் அண்ட் டயக்ராம்ஸ் சிம்பிள்ஸ் வந்து எதாவது இண்டிகேட் ஆகுதுனாக்கா நம்மளுக்கு வந்து இந்த ஷீட் வந்து எப்படி இருக்குது, இது வந்து நம்ம என்ன இதுனாக்கா அசம்பிளி பண்ணும்போது வந்துட்டு நான் மேக்னிஃபேக்சருக்கு வந்துட்டு நான் சிம்பிள்ஸ்ல வந்து தான் இண்டிகேட் பண்ணுவேன். அதாவது என்ன சிம்பிள்ஸ் இண்டிகேட் பண்றேன்னா, இப்போ நான் வந்து எனக்கு ஒரு இங்க பாருங்க, இப்போ இந்த பேஸ்ல எனக்கு வந்து இங்க ஒரு சர்க்கிள் எனக்கு வந்து இப்போ இந்த மாதிரி இருக்கணும். எனக்கு வந்து இது 90 டிகிரியா இருக்குமா, பேரலா இருக்குமா, இந்த காம்போனன்ட் வந்துட்டு அவங்களுக்கு வந்து நான் எப்படி இன்க்ளைன் பண்றது, அந்த இந்த காம்போனன்ட் வந்து எனக்கு இன்க்ளைண்டா இருக்கணுமா, இல்லை 45 டிகிரியில வந்து பெண்ட் போர்ஷன் இருக்கணுமா, அந்த இது வந்து எதை குறிக்க வைக்கிறதுனாக்கா நான் இந்த சிம்பிள்ஸ் வச்சு தான் நான் வந்து இன்க்ளைன் இண்டிகேட் பண்ணுவேன். இந்த சிம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சிம்பிள்ஸ் தான் நம்மளுக்கு வந்து மெயின். நம்ம வந்து அவங்ககிட்ட வந்து சொல்றது இல்லை இந்த மாதிரி இந்த டைமென்ஷன்ஸ்ல இங்க எப்படி இருக்கணும், பேரலா இருக்கணும், பர்பெண்டிகுலரா இருக்கணும், இல்லை வந்து இது பெண்ட் போர்ஷன் இருக்கணும், இது வந்து நீங்க இவ்வளோ எக்ஸ்ட்ரூட் கொடுக்கணும், அது வந்து மேக்னிஃபேக்சருக்கு வந்து நம்ம வந்து டிசைன் பண்றதுக்கு நம்ம சிம்பிள்ஸ்ல சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து அது டிசைன் வந்து இந்தியாவில் பண்றேனாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து நான் இப்போ பெங்களூர்ல வந்து அது டிசைன் பண்ணிருப்பேன். அது வந்து மேக்னிஃபேக்சருக்கு வந்து ஒசூர்க்கோ இல்லை வந்து கம்பெனினால வந்துட்டு எனக்கு என்ன ஆகுதுனாக்கா அவங்களுக்கு கிட்ட வந்து சொல்றதுக்காக கம்யூனிகேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுக்கணும். அதே வந்து இந்த சிம்பிள்ஸ் இண்டிகேட் பண்ணியிருந்தேனாக்கா இந்த சிம்பிள்ஸ் எல்லா டிசைன் இன்ஜினியருக்கும் போடுறது. இந்த சிம்பிள்ஸ் பார்த்தோம்னா அவங்க டைரக்டா வந்து மேக்னிஃபேக்சர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நான் எதுவும் அவங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் எல்லாம் வந்து இந்த சிம்பிள்ஸ் மூலமா கொடுக்க வேண்டியது வேண்டாம். பட் ரீடிங்ஸ்ல இருந்தா சிம்பிள் என்ன டைமென்ஷன்ஸ்ல இருந்தா அவங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாக்கா அதை வந்து நம்ம அதுதான் நம்ம வந்து இந்த சிம்பிள்ஸ் இண்டிகேட். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இது வந்து இது டெய்லி ஒன்னோட கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு போலாம். அண்ட் தென் உங்களுக்கு சிம்பிள்ஸ் எல்லாம் ஃபுல் இதாக நம்ம வந்து அடுத்தது இதுக்கு போவோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்ட்ரைட்னிங். இப்போ சிம்பிள் ஃபார்ன்றது இருக்கு தெரியுமா, இது வந்து சிம்பிள் ஃபார்னாக்கா எதுக்குனாக்கா ஸ்ட்ரைட்னிங்கா, பர்பெண்டிகுலரா, சிலிண்டருக்கு எப்படி இருக்கணும், ஆங்குலருக்கு எப்படி கொடுக்கணும், பேரலருக்கு எப்படி கொடுக்கணும், பர்பெண்டிகுலருக்கு எப்படி கொடுக்கணும் என்றதெல்லாம் வந்துட்டு இது சிம்பிள் வந்து இண்டிகேட் ஆகுது. நெக்ஸ்ட் அந்த சிம்பிள் ஐட்ட உடனே அந்த வந்து ஏஎஸ்எம்ஏன்றது இண்டிகேட் ஆகுது. ஏஎஸ்எம்ஏ என்ன ஃபுல் ஃபார்ம் வந்து அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ன்றது வந்து ஏஎஸ்எம்ஏன்றது இண்டிகேட் ஆகுது. ஏஎஸ்எம்ஏ ஃபுல் ஃபார்ம் எடுத்து பார்த்துங்க, அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஏஎஸ்எம்ஏ இண்டிகேட் ஆகுது. இது 14.5 M and then 1994. இது வந்து என்ன, இது வந்து எது இண்டிகேட் ஆகுதுனாக்கா இப்போ வந்து ஏஎஸ்எம்ஏ வந்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த இயர்ல தான் நம்மளுக்கு சிம்பிள்ஸ் மேனுஃபேக்சர்ஸ்க்கெல்லாம் இண்டிகேட் ஆகுது. இது வந்து உங்களுக்கு இன்னும் டெப்தா சொல்லணும்னாக்கா ஜிடிஎன்டி அந்த டாபிக்ல வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா, ஏஎஸ்எம்ஏ என்ன இண்டிகேட் ஆகுது, எப்படி எம்எஸ்எம்இ வந்து 1995 வருதுன்றது அது இண்டிகேட் பண்ணலாம். அந்த வந்து ஏஎஸ்எம்இல வந்துட்டு இப்போ நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்கட்டா சொல்றேன். அது இப்போ வந்து நம்மளுக்கு வந்து செகண்ட் வேர்ல்டு வார்ல வந்துட்டு நம்மளுக்கு வந்து போருக்கு தேவையான ஆயுதங்கள் வந்து கண்ணு அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்றதுக்கு வந்து மேனுஃபேக்சர் பண்ணும்போது 90% வந்து ஃபெயிலியர் ஆயிட்டுச்சு. அந்த 10% வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து என்ன காரணம்ன்றது கண்டுபிடிக்க போய் அதுல வந்து நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அதெல்லாம் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு இன்டெப்தா வந்து சொல்லி புரிய வைக்கிறேன். ஓகேவா, இப்போ அந்த வேர்ல்டு வார் யூஸ் பண்ணும்போது வந்து எங்க இதாகுது, என்ன இண்டிகேட் ஆகுதுனாக்கா மேனுஃபேக்சர் பண்ணும்போது வந்துட்டு அது டிசைன்ல வந்துட்டு ப்ராப்ளம் இண்டிகேட் ஆகுது. எப்படி என்ன இண்டிகேட் பண்றது, எங்க எந்த மாதிரி சிம்பிள்ஸ் கொடுத்து அப்புறம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணும்போது வந்துட்டு அது வந்து 100ல 10% மட்டும் தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, 90% ஒர்க் ஆயிடுச்சு. அப்போ தான் என்ன ஆகுதுனாக்கா இயர் வைஸா நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டர்டா ரூல்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணாங்க. இப்போ இந்த மாதிரி கொடுக்கறதால வந்து சிம்பிள்ஸ்ல நம்மளுக்கு அது இண்டிகேட் ஆகுது. ஓகேவா, இப்போ ஏஎஸ்எம்ஏ 14 வந்து அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அந்த 1994ல வந்து நம்மளுக்கு வந்து சிம்பிள்ஸ் இண்டிகேட் ஆயிருக்கு. இப்போ இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா. நம்ம வந்து நெக்ஸ்ட் இப்போ சிம்பிள்ஸ் அந்த எந்த பாட்டுக்கு எது சிம்பிள்ஸ் இண்டிகேட் பண்ண போறோம். ஓகே, இதுல நம்மளுக்கு வந்து நம்ம மெயின் பார்க்கணுமா இருக்கிறது வந்துட்டு ஓகே. நெக்ஸ்ட் ஐஎஸ்ஓ வந்து என்ன ஸ்டாண்ட் ஆகுது பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் வந்து ஐஎஸ்ஓ இண்டிகேட் ஆயிருக்குது. அந்த நெக்ஸ்ட் சிஏஎன் சிஎஸ்ஏ இருக்குது. இது வந்து கம்யூனிகேஷன் சிம்பிள்ஸ் அண்ட் தென் அசம்பிளி டிராயிங்ஸ் வந்து இது இண்டிகேட் ஆகுது. இது வந்து நம்ம சிம்பிள்ஸ் இது வந்து நம்ம எல்லாம் இப்போ நான் வந்து ஒரு டிசைன்
இப்போ இவங்க பண்ணுற ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்ண டிசைன் பார்ட் பண்ணுறேன்னாக்கா அது வந்து நான் இப்போ சிங்கப்பூர் மேனுஃபேக்சர் பண்ணுறேன்னா அங்கே வந்து இப்போ எனக்கு இந்த பார்ட் வந்து எனக்கு நான் மேனுஃபேக்சர் பண்ணி இந்த பார்ட் வந்து நாங்கள் சென்ட் பண்ணோம்னாக்கா எனக்கு வந்து காஸ்ட் எஃபிஷியன்சி ஜாஸ்தியாகும். அதுக்கோசரம் அந்த பார்ட் இந்த டைமென்ஷன்ஸ் வந்து அந்த கம்பெனிக்கு நான் கொடுத்தேனாக்கா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அது மேனுஃபேக்சர் பண்ணி அங்கே அவங்க சேல் பண்ணுவாங்க அந்த ஃப்ரான்ச்சைஸில். அதனால எனக்கு என்ன ஆகுதுனாக்கா எனக்கு பிஸ்னஸ் இது இன்க்ளூட் ஆகும். அந்த அவங்களுக்கும் இது ப்ராடக்ட் வந்து சீப்பாக கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து இப்போ மேனுஃபேக்சர் பண்ணும்போது வந்து அவங்களுக்கு அந்த சிம்பிள்ஸ் வந்து நான் வேறு மாதிரி கொடுத்து அவங்களுடைய ஸ்டாண்டர்டைஸ் ரூல்ஸ் வேறு மாதிரி இருந்தாக்கா அப்போ மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த சிம்பிள்ஸ் புரியறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போகும். அதனால தான் வந்து இந்த எல்லாம் நம்ம வந்து ஒரே ஸ்டாண்டர்டைஸ் ரூல்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம். ASME அண்ட் ISO CSA அண்ட் ஃபுல்லாக வந்து ஒரே ஸ்டாண்டர்டைஸ் ரூல்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம். இப்போ வந்து ஸ்ட்ரைட்னஸ், இப்போ எனக்கு வந்து நான் பார்ட் டைம்ல எனக்கு ஒரு ஸ்ட்ரைட் எனக்கு வேணுமா இருக்குது அண்ணனாக்கா இப்போ வந்து எது இண்டிகேட்டர் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நீங்கள் சொன்ன பாருங்க. இப்போ எனக்கு வந்து இந்த பார்ட் எனக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குது அன்றது வந்து என்ன எனக்கு வந்து அங்கே இந்த சிம்பிள்ன்றது இண்டிகேட் ஆகிடும். ஓகேவா, இந்த சிம்பிள் கொடுத்தாக்கா எனக்கு வந்து அந்த பார்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது அன்றது. நெக்ஸ்ட் ஃபிளாட்னஸ் அண்ணாக்கா எனக்கு வந்து ஃபிளாட்னஸ்ல வந்து எனக்கு வந்து இந்த சிம்பிள்ஸ் வந்து இண்டிகேட் ஆயிருக்கு. அதன் சர்க்குலாரிட்டி அன்றது எனக்கு சர்க்குலர் போர்ஷன்ஸ் வந்து இண்டிகேட் ஆயிருக்கு. இது வந்து சிம்பிள்ஸ் இண்டிகேட் ஆகுது. அந்த நம்ம சிம்பிள்ஸ்ல வந்துட்டு இது வந்து நம்ம இந்த பர்டிகுலர் சிம்பிள்ஸ்க்கு வந்து நம்ம வந்து டயக்ராம் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றது என்னன்னு பார்ப்போம். இப்போ வந்து நம்மளுக்கு சிம்பிள்ஸ்ல வந்து இது என்ன இண்டிகேட் இருக்கு, சிம்பிள்ஸ் எப்படி ஸ்ட்ரைட்னஸ் கொடுக்குறோம், அந்த ASME என்னது ISO என்னன்றது இது வந்து எங்களுக்கு. சிலிண்ட்ரிக்கல் வந்து எனக்கு வந்து இப்போ பாருங்க இதுக்கு ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு. சர்க்குலாரிட்டிக்கும் அந்த சிலிண்ட்ரிக்சிட்டிக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்கு. சர்க்குலாரிட்டிக்கு எனக்கு வந்து சர்க்கிள் மட்டும் தான் இருக்கு. சிலிண்ட்ரிக்சிட்டிக்கு வந்து சர்க்குலர் அண்ட் தென் லைன் எண்ட் லைனும் எனக்கு வந்து டச்சஸாக இருக்கு. ஓகே, ப்ரொஃபைல் ஆஃப் லைன் இப்போ வந்து எனக்கு லைன் வந்து என்ன டச் ஆகிருக்கு ப்ரொஃபைல்னாக்கா எனக்கு வந்து இந்த சிம்பிள்ஸ் வந்து இண்டிகேட் ஆகிருக்கும். ப்ரொஃபைல் ஆஃப் சர்ஃபேஸ் கூட எனக்கு லைன் வந்து டச்சாக இருக்குதுனாக்கா எனக்கு வந்து அந்த சர்ஃபேஸ் கூட எனக்கு வந்து லைன் வந்து இது இண்டிகேட் ஆகிருக்கு. இப்போ இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சு நமக்கு ஷார்ட்கட் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து இது என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னா ஸ்ட்ரைட்னஸ்லேருந்து அந்த ப்ரொஃபைல் சர்ஃபேஸ் வரைக்கும் நம்ம வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நாளைக்கு இது சிம்பிள் கூட வந்துட்டு நம்ம டயக்ராம் வந்து நம்ம பார்க்கும்போது இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் பெட்டராக புரியும். அண்ட் இந்த திஸ் இஸ் சிங்கர் சந்தோஷ் CAD NEST ஆனது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.